ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து கியா செல்டாஸ் 2026 ஹெச்டிஇ ஆப்ஷனல் வேரியண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பட்ஜெட் ஒரு 15 லேக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வேரியண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்கும். இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஃப்ரண்ட்டில் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துடும். அப்புறம் எல்இடி ஹெட்லைட் செட்டப்பும் வந்துடும். இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. டைகர் நோஸ் கிரில்லு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வைடராக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து காரை பார்க்குறப்ப நல்லா மஸ்குலராக இருக்குது. இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்து ஃபாக் லேம்ப் அப்படின்றது வந்து கிடைக்காது. நமக்கு சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 205, 65, R16 ஸ்டீல் ரிம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்டைலிஷ் வீல் கேப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால லுக் வைஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே சைடு மிரர் பார்த்தோம் அப்படின்னா பாடி கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் வந்துட்டு கிடையாது. நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வந்துடும். நமக்கு இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டடாகவே எல்இடியில் கொடுத்துட்டாங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக் அப்படின்றது வந்துட்டு அக்ராஸ் எல்லா வேரியண்ட்லேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏபிஎஸ், சிபிடி, ஹில் ஹோல் கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல் அதெல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். பிரேக்கிங்கும் நம்மளால் வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக பிரேக்கிங் பண்ண முடியுது. சைட்லேருந்து நம்ம வந்து காரை பார்க்குறப்ப இதோட லென்த்தை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் வந்துட்டு ரொம்ப லென்த்தியான காரு. ஸோ வீல் பேஸுமே வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணுறப்ப. வீல் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கேபின் ஸ்பேஸுமே நமக்கு வந்துட்டு ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5 அடல்ட்ஸ் வந்து இதில் வந்து கம்ஃபர்டபுளாகவே ட்ராவல் பண்ண முடியுது. இதோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு வெல் பேலன்ஸ்டான சஸ்பென்ஷன் செட்டப் தான் வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கைஸ் வண்டியோட ரியர் ப்ரொஃபைலு. நமக்கு வந்துட்டு இதில் எல்இடியில் கனெக்டட் டெயில் லேம்ப் வந்துட்டு வந்துடும். இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே ஹாலஜனில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் பார்க்குறதுக்கு எல்இடி பேட்டர்னில் இருக்கும். இதில் வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துட்டு நமக்கு கிடச்சிருது. அப்புறம் ரிவர்ஸ் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிட் பிளேட்லேயே இன்டகிரேட்டடாக கொடுத்துட்டாங்க. இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துட்டு ரிவர்ஸ் கேமரா அப்படின்றதுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கியாக்கான பேட்சிங் இங்கே இருக்குது. செல்டாஸ்க்கான பேட்சிங்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ரியர் வைப்பர் அண்ட் டீஃபாகர் அப்படின்றது வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்காது. அது வந்து ஒரு மிஸ் அவுட்டான ஃபீச்சராக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இங்கே வந்து எல்இடி ஸ்டாப் லேம்ப் வந்துட்டு நமக்கு ஸ்பாய்லர்லேயே இன்டகிரேட்டடாக வந்து வந்திருக்கு. இந்த ஸ்பாய்லரோட லுக்கும் வந்துட்டு செம்ம ஸ்போர்ட்டியராக இருக்குது நம்ம சைட்லேருந்து பார்க்குறப்போ. இப்போ நம்ம வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்ல ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் தான். 447 லிட்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் நமக்கு பார்சல் ட்ரே அப்படின்றது வந்துட்டு கிடைக்காது. பூட் லேம்ப் வந்து ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. லோடிங் லிப்புமே வந்துட்டு நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபுல் சைஸ்லேயே ஸ்டீல் ரிம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரியர் ப்ரொஃபைல் தான் கைஸ். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த லைட்டை பார்க்குறப்ப வந்துட்டு நல்லா ஒரு பல்கியரான ஃபீலாக வந்துட்டு இருக்கும் பின்னாடியிலேருந்து நம்ம வெஹிக்கிளை பார்க்குறப்ப. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் அப்படின்றது வந்துட்டு வந்துடுது. இது வந்து கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷனலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஃபங்க்ஷனல் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே சில்வர் கலர் ஸ்ட்ரிப் லைன் வந்துட்டு த்ரூ அவுட் த பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ராவல் ஆகுது. இங்கே ஸ்பாய்லர்லேயுமே இன்டகிரேட்டடாக அந்த சில்வர் இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாக் சில்வர் காம்பினேஷனில் சைட்லேருந்து வண்டியை பார்க்குறப்ப லுக் வந்துட்டு நல்லா எலிவேட் பண்ணி காட்டுது. நமக்கு வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடும். இது வந்து மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ இதோட இன்டீரியரை பாருங்கள் கைஸ். நான் வந்து இந்த வெஹிக்கிள் எடுத்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டீரியரோட குவாலிட்டி தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் டீ கட் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு லெதர் ரேப் ஸ்டேரிங் வீலுன்றது வந்துட்டு நமக்கு வராது. ஸோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு எம்ஐடிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆடியோ மியூசிக் சிஸ்டம்க்கு அந்த கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட்டனோட குவாலிட்டி, இந்த டேஷ்போர்டோட குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு டாப் நாச்சாக வந்துட்டு இருக்குது. எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு குவாலிட்டி வைஸ் நமக்கு வந்துட்டு எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலை. இங்கே மியூசிக் சிஸ்டம்க்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழேயே கொடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
இன்ஃபோடெயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10.25 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. லேக்லாம் எதுவுமே இல்லை, நல்ல ஒரு ஸ்லீக்கான டிவைஸ் தான். அதுமாதிரி ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே வந்துட்டு ஒயர்லெஸ்லேயே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். வேல்யூம்க்கு, சர்ச்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக பட்டன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு. அதுமாதிரி மேப்புமே நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்பில்ட் மேப் வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் கிடையாது. நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட மேப்பை வந்துட்டு நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஹோல்ட் பண்ணுறப்ப ஒரு டீசெண்டான ஃபீலை வந்துட்டு கொடுக்குது. லெதர் ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அந்த ஃபீலு. இங்கே நம்ம ஏசி கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு டெம்பரேச்சர் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசி பெர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெட்லைட்டுக்கான ஸ்விட்சஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஆட்டோ ஹெட் லேம்ப் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வைப்பருக்கான ஸ்விட்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றதுமே வந்துட்டு வந்துடுது. நமக்கு இங்கே எம்ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் இந்த கிராஃபிக் ஸ்டைலு சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் லைட்டோட இலிமினேஷனை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபியூயல் ஆவரேஜ், கரண்ட்டு ட்ரிப்பு, சின்ஸ் ரீஃபியூயல், அப்புறம் லாஸ்ட் ரீசெட், இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த எம்ஐடியில் பார்த்துக்க முடியும். இங்கே நமக்கு வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்பு பார்த்தோம் அப்படின்னா ஆல் எல்இடி செட்டப்பில் தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேனிட்டி மிரர் வந்துட்டு டிரைவர் சைடு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலை. கோ பேசஞ்சர் சைடு பார்த்தோம் அப்படின்னா வேனிட்டி மிரர் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராப் ஹேண்டிலும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு 3 டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்றது வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கான கியர் நாப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்துட்டு செக் பண்ணலாம். குவாலிட்டி ரெசல்யூஷன் வைஸ் செமையான குவாலிட்டி தான். இது வந்து நம்ம மல்டிபிள் ஆங்கிளில் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். ஃபுல் ஸ்க்ரீன், தென் பார்த்திங்கன்னா நம்ம காரோட கிராஃபிக்ஸோட நம்ம ரிவர்ஸ் கேமரா வந்துட்டு ஷோ ஆகும். தென் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கீழேயுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் கைட்லைன்ஸுமே வந்துட்டு வந்துடுது. இது கொடுத்துருக்குறது வந்து ரொம்பவே நல்ல விஷயந்தான். டோர் ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் சைல்ட் லாக்கு அதுவுமே கொடுத்துருக்காங்க. தென் லாக் அன்லாக்கு, அப்புறம் வந்துட்டு அவுட் சைட் ரியர் வியூ மிரரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்துட்டு டிரைவர் சைடு மட்டும்தான் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டோர் பாக்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அதை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். கியா வந்துட்டு ஆர்என்டி செமையாக பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு. இங்கே பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 பாட்டிலுக்கான பிளேஸ்மெண்ட்டுமே வந்துட்டு இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயுமே வந்துட்டு நமக்கு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு அந்த ப்ரொடெக்டர் அப்படின்றத வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லாவே ஸ்க்ராச்சஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் பேசஞ்சருக்கு 2 ஏசி வென்ட்டு அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 3மே வந்துட்டு நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டாக தான் வருது. நமக்கு ஆம்ரெஸ்ட்டு இது கப் ஹோல்டருமே ரியர் பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டவுன் ஹில் பிரேக்கிங் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ், அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், அப்புறம் ஹெட்லைட் அட்ஜஸ்டர் வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு. நமக்கு வந்துட்டு மேனுவல் ஹேண்ட் பிரேக் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிறீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் வந்துடும். இங்கே ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. அப்புறம் பவர் சாக்கெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மூவபிள் ஹேண்ட் ரெஸ்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் 2 கப் ஹோல்டர் வந்து வருது. கீ வைக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ரியர் வியூ கேமரா ஆன் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. இங்கே கியரில் கொடுத்துருக்க லெதர் ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு டாப் நாச்சான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நம்ம கியர் நம்ம ஹோல்ட் பண்ணுறப்பவே நம்ம அந்த ப்ரீமியம்னஸை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி சீட்டில் யூஸ் பண்ணியிருக்க லெதரோட குவாலிட்டி, அந்த ஸ்டிச்சஸோட குவாலிட்டியுமே வந்துட்டு டாப் நாச்சாக இருக்குது. இதில் வந்து 6 ஏர் பேக் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இதோட குஷனுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டிரைவர் சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுமே வந்துடுது. அப்புறம் ரிக்ளைனிங் ஆங்கிளுக்கான லிவர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ணுறது வந்து நம்ம மேனுவலாக தான் மூவ் பண்ணிக்கணும். நமக்கு டெட் பெடல் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அது மாதிரி ஏபிசி பெடலுக்கான ஸ்பேஸிங் வந்துட்டு நல்லா சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. நம்ம ஃபியூயல் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் வந்துட்டு டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேனட் ஓப்பன் பண்ணிட்டு இன்ஜின் பே வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஹைட்ராலிக் ஸ்டட் வந்துட்டு எல்லா பேஸ் வேரியண்ட்லேருந்துமே கொடுத்துருக்காங்க.
நம்ம எடுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் எடுத்திருக்கோம். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தோம் அப்படின்னா 115 பிஹெச்பி அண்டு 144 என்எம் ஆஃப் டார்க் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.